வெல்கம் பேக் fcube viewers. இன்னைக்கு நம்ம கோதுமை ரவா கேசரி ரெசிபி தான் செய்யலாம்னு இருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை பிரஸ் பண்ணுங்க. கோதுமை ரவை 250 கிராம், சர்க்கரை 1-2 டம்ளர் உங்க தேவைக்கு அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் 1 கப், தேவைக்கேற்ப முந்திரி, தேவைக்கேற்ப கிஸ்மிஸ், இலாய்ச்சி. இப்ப நம்ம வடச்சட்டியில ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி சுட வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்ச ரவை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கிளறினதுக்கு அப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச இலைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு பேன்ல நம்ம நெய் கூட முந்திரியும் கிஸ்மிஸும் போட்டு மேலால பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட நெய்யும் நம்ம பொரிச்சு வச்ச முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணோம்னா நம்ம கோதுமை ரவா கேசரி ரெடி. இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம உங்க தாட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. பிளஸ் எங்க சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம், see you, bye bye.